ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த பிங்க் ட்ரம்பட் ஒயினை பற்றி தாங்க. இதை போர்ட் செயின்ட் ஜான்ஸ் க்ரீப்பர்னு கூட சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பெயர் பாட்ரேனியா ரிகாசோலியானா. இதோட தாயகம் தென்னாப்பிரிக்காங்க. இது ஒரு மணி வடிவத்தில் பூக்கக்கூடிய ஒரு மலர். ஒரு மர்மமான விஷயம் என்னென்னா, இது காடுகளில் எங்குமே தானாக வளர்வதில்லைங்க. தென்னாப்பிரிக்காவின் போர்ட் செயின்ட் ஜான்ஸ் என்ற இடத்துல உள்ள சில தோட்டங்களில் இருந்து தான் இது உலகம் முழுவதுமே பரவியிருக்கு. இது எப்படி அங்கே உருவானது என்பது இன்னுமே ஒரு மர்மமாகவே உள்ளது. அதனால தான் இந்த பூவுக்கு போர்ட் செயின்ட் ஜான்ஸ் க்ரீப்பர்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இது ஒரு வேகமாக வளரக்கூடிய படர்கொடி. பெரும்பாலான கொடிகளுக்கு பற்றிக்கொள்ள சுருள் போன்ற அமைப்புகள் இருக்கும். ஆனால் இந்த பிங்க் ட்ரம்பட் ஒயினுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இது அதோட தண்டுகளை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்தோ அல்லது மரங்களின் கிளைகளை சுற்றியோ வளரும். அதனால் இதற்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பது அவசியங்க. இந்த செடியை நாம் ஒரு குற்று செடியாக கூட வளர்க்கலாம். அப்படி ஷ்ரப்பாக வளர்க்கும்னு நினச்சா அடிக்கடி அதை ப்ரூன் பண்ணி தேவையான ஹைட்டுக்கு நம்ம புதர் போல் வளர்த்துக்கலாங்க. நான் இந்த செடியை கொடியாகத்தான் வளர்க்க ட்ரை பண்ணேன். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது மேலே போகவும் இல்லை, படரவும் இல்லைங்க. குற்று செடியாக வளர்க்க இடம் கொஞ்சம் பத்தலைங்க. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். பொதுவாக இந்த செடியினுடைய பூக்கள் பிங்க் நிறத்தில் உள்ளே டார்க் ரெட்டு கோடுகளோட இருக்கும். ரேராக வெள்ளை நிறத்துலையும் இருக்குங்க. இந்த பூக்கள் வெயில் காலத்தின் இறுதியிலையும் குளிர்காலத்தின் துவக்கத்திலையும் மிக அதிகமாக பூக்கும். இந்த செடிக்கு நேரடி சூரிய ஒளி அவசியம். இதை நம்ம தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம். 12லிருந்து 14 இன்ச் அளவுள்ள தொட்டி போதுமானது. மண் கலவைக்கு செம்மண் 40%, மண்புழு உரம் 30%, மணல் 20%, தேங்காய் நார் கழிவு 10% எடுத்துக்கலாங்க. மேல் மண் காய்ந்ததும் தண்ணீர் ஊற்றினா போதுங்க. இந்த செடியை எப்படி ப்ராபகேட் பண்ணலாம்னா, ஸ்டெம் கட்டிங் மூலமோ அல்லது பதியன் போடுதல் மூலமோ எளிதாக புதிய செடிகளை உருவாக்கலாம். இல்லைன்னா பூக்கள் உதிர்ந்த பிறகு நீளமான மெல்லிய கத்தி போன்ற காய்கள் உருவாகும். இவற்றில் உள்ள விதைகள் மூலமாகவும் புதிய செடிகளை நம்ம உருவாக்கலாம். இந்த விதைகள் எப்படின்னா மெல்லிய இறக்கைகள் கொண்டதாக எளிதாக காற்றில் பரவக்கூடியதாக இருக்குங்க. இந்த செடிக்கு அஸ்வினி பூச்சி மற்றும் மாவு பூச்சிகள் தாக்க வாய்ப்பு இருக்குது. இதற்கு வேப்பெண்ணெய் கரைசலோ பெருங்காய கரைசலோ பயன்படுத்தலாம். உரத்தை பொறுத்தமட்டில் கடலை புண்ணாக்கு கரைசல், பழத்தோல் கரைசல் அல்லது மண்புழு உரம் மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாங்க. இந்த பூவில் தேன் அதிகமாக இருக்கிறதுனால தேனீக்கள் இதை தேடி வரும். அதனால் மற்ற காய்கறி செடிகளுக்கு மகரந்த சேர்க்கை ரொம்ப எளிதாகவே நடக்குங்க. ஆப்பிரிக்காவில் இந்த செடியின் இலைகள் மற்றும் பட்டைகளை காய்ச்சல் மற்றும் தோல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இந்த பூக்களுக்கு வாசனை இல்லைனாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. கொத்து கொத்தாக ஒரு பூச்செண்டு போல் மிக அழகாக இருக்கும். இந்த பிங்க் ட்ரம்பட் ஒயினை நீங்கள் ஒரு குற்று செடியாக வளர்த்து பாருங்கள். அடிக்கடி இதன் நுனிகளை கிள்ளி விடுவதன் மூலம் இதை உங்கள் உயரத்துக்கு ஏற்றவாறு ஒரு அழகான புதர் செடி போல் தோட்டத்தில் பராமரிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.